பொதுவாக நீங்களும் நானும் டேபிளில் பேப்பர் வெயிட்டாக என்ன யூஸ் பண்ணுவோம்? பேப்பர் வெயிட்னு ஒன்று விற்கிது. அப்படி இல்லாட்டினா இருக்கிறதுல வெயிட்டான ஒரு பொருளை தூக்கி பேப்பர் மேலே வச்சுருவோம். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் பேப்பர் வெயிட். ஆனால் ஹைதராபாத் நிஜாம் ஒருத்தர் இருந்தார், மிர் உஸ்மான் அலிகான் அப்படின்னு அவருக்கு பேர். அவருக்கு எது தெரியுமா பேப்பர் வெயிட்டு? ஒரு வைரம். அதுவும் சின்ன வைரம் இல்லை, உலகத்திலேயே 5வது பெரிய வைரம், ஜேக்கப் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் அது. அதை பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணியிருக்காப்புல இந்த நிஜாம். அது மட்டும் இல்லை, 50 ஃபெராரி கார், தனியாக ஒரு ஏர்போர்ட், 200 மனைவிகள் அப்படின்னு சொகுசா வாழ்ந்துருக்கிறார் அந்த காலத்தில். இன்னொரு பக்கம் கடைஞ்செடுத்த கஞ்சன். ஒரு சிகரெட் வாங்கி 4 கணக்கில் ஆஃப் பண்ணி வச்சு அடிப்பாராம். தலையில் வைக்கிற தொப்பியை துவைக்காம புதுசாக மாற்றாமல் பொடுகள்லாம் வச்சு போயிருக்குமா. அந்த அளவுக்கு மகா கஞ்சன் ஒரு பக்கம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த ஹைதராபாத் நிஜாமோட வரலாறு. கடைசியில் தனி நாடெல்லாம் கேட்டிருக்காரு, இராணுவத்தை அனுப்பி அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை உருவாகியிருக்காப்புல. இப்பேற்பட்ட ஹைதராபாத் நிஜாமோட வரலாறு என்ன? ரொம்ப சுவாரஸ்யமான அந்த வரலாற்றை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. சுதந்திரத்துக்கு முன்னாடி ஹைதராபாத் தனி நாடாக இருந்துச்சு. சுதந்திரம் கிடைச்ச பிறகுமே கூட 1 வருஷம் வரைக்கும் ஹைதராபாத் தனி நாடு தான். அந்த தனி நாட்டுக்கு அதிபராக இருந்தவர் தான் இந்த 7வது நிஜாம் மிர் உஸ்மான் அலிகான். 1911வது வருஷம் பதவிக்கு வந்த இவர் அதுக்கு பிறகு ரொம்ப வருஷம் ஹைதராபாத்துக்கு நிஜாமா இருந்தார். அப்போ இவரோட சொத்து மதிப்பு ரொம்ப எக்கச்சக்கமாக அளவிட முடியாத அளவுக்கு பெருகி கிடந்துச்சு. 1940கள் அந்த காலகட்டத்தோட கணக்கீட்டின்படி 230 236 பில்லியன் அமெரிக்கன் டாலர் இவரோட சொத்து மதிப்பு. அதோட இன்னைய மதிப்பு 19 லட்சம் கோடி. அன்னைக்கு அமெரிக்காவோட மொத்த ஜிடிபியில் அது 2%. அந்த அளவுக்கு விட்ட சொத்து குவிஞ்சு கிடந்திருக்குது. இந்த ஹைதராபாத் நிஜாம் அப்போ தனியாக நோட் அடிக்கிற உரிமையை வச்சிருந்தாரு. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தனியாக ஒரு ரூபா நோட்டு இருக்கும். ஹைதராபாத்தில் மட்டும் ஒஸ்மானியா சிக்கா அப்படின்னு தனி கரன்சி வச்சிருந்தாரு. அது இப்படி வெள்ளைக்காரன் விட்டான்? ஹைதராபாத்துக்கு மட்டும் ஒஸ்மானியா சிக்காவும் இருக்கும், ரூபாயும் இருக்கும் அப்படின்னு அந்த உரிமை எதுக்கு அவங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னா, அந்த நிஜாம் வெள்ளைக்காரங்களுக்கு நிறைய சகாயம்லாம் பண்ணி கொடுத்தாப்புல. 1வது உலகப் போரில் இங்கிலாந்துக்கு 25 மில்லியன் பவுண்ட் செலவுக்கு நன்கொடை கொடுத்தாரு. அதனால தான் அந்த சலுகை எல்லாம். இப்படிப்பட்ட இந்த ஹைதராபாத் நிஜாம் அறிமுகப்படுத்திய அந்த ஒஸ்மானியா சிக்கா அப்படின்ற கரன்சி சுதந்திரம்லாம் கிடைச்சி ரொம்ப வருஷம் வரைக்குமே கூட இந்த ஒஸ்மானியா சிக்கா நடைமுறையில் தான் இருந்துச்சு. அப்புறம் 1959 தான் இதை செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இப்படி தனியாக கரன்சி நோட்டு அச்சடிக்கிற உரிமையே இவருக்கு இருந்திருக்குது. அந்த டைமில் இவருக்கு சொந்தமாக தனியாக ஒரு ஏர்போர்ட் கூட இருந்துச்சு. 1934 ஹைதராபாத்தில் பெகும்பேட் ஏர்போர்ட்டை உருவாக்குனது இவர் தான். அங்கிருந்து கராச்சி, மெட்ராஸ், பெங்களூர் இங்கே எல்லாம் ஃப்ளைட் போச்சு. அப்புறம் 1945 டாடா நிறுவனத்து கூட கூட்டு சேர்ந்து டெக்கான் ஏர்வேஸ் விமான நிறுவனத்தை உருவாக்குறாரு. ஹஜ் பயணிகளுக்காக முதல்ல சிறப்பு விமானத்தை விட்டது இந்த டெக்கான் ஏர்வேஸ் தான். அப்புறம் இவருக்கு சொந்தமாக தனியாக ரயில்வேஸ் இருந்துச்சு, பேங்க் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் கோல்கொண்டா வைர சுரங்கம் இருக்கு இல்லையா, அது கூட ஹைதராபாத் நிஜாமுக்கு சொந்தமானது தான். அதனால தான் அந்த காலகட்டத்தில் ஹைதராபாத் நிஜாமில் ஏராளமான வைரம் குவிஞ்சு கிடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது, தொடக்கத்தில் பார்த்தோம்ல அந்த 1000 கோடி ரூபாய் வைரம் அவர் பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணார் அப்படின்னு, அது கோல்கொண்டா சுரங்கத்தில் எடுத்தது கிடையாது. அது எங்கே எடுத்ததுன்னா கிம்பர்லி மைன்ஸ் அப்படின்னு தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு மைன், அங்கே எடுத்தது. 184.75 கேரட் எடை கொண்ட அந்த வைரம் உலகத்திலேயே 5வது பெரிய வைரம். இதை இந்த மிர் உஸ்மான் அலிகானோட அப்பா மிர் மெஹபூப் அலிகான், அவர் அப்ப இருந்த பிரிட்டிஷ் வைர வியாபாரி அலெக்சாண்டர் மால்கம் ஜேக்கப் அப்படின்றவர்கிட்டேருந்து அந்த வைரத்தை வாங்குறாரு. அந்த ஜேக்கப்போட ஞாபகமாக தான் இதுக்கு ஜேக்கப் டைமண்ட் அப்படின்னு பேராயிடுச்சு. அப்படி வாங்கிட்டார் மிர் உஸ்மான் அலிகானோட அப்பா அந்த வைரத்தை வாங்கிட்டாப்புல. வாங்கின பிறகு வைரம் நமக்கு ஒரு அபசகுணம் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. அந்த எண்ணம் வர்றதுக்கு அப்போ ஏதாவது கெட்டதாக சம்பவங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு வைங்களேன். ஏதோ ஒரு காரணம், வைரத்தை வாங்கிட்டாரு, அது நமக்கு கெட்டதை உருவாக்குகிறது அப்படின்னு நினச்சிட்டாரு. அதனால என்ன பண்ணுறாருன்னா, அந்த 1000 கோடி ரூபா வைரத்தை தன்னோட ஷூக்குள்ளே வச்சு தச்சிடுறாரு. அப்படி 1000 கோடி ரூபா வைரத்தை ஷூக்குள்ளே வச்சு தச்சுட்டாப்புல. தச்சுட்டு அப்படியே வாழ்ந்து மறைஞ்சு அவர் செத்தும் போயிட்டார். அது யாருக்கும் தெரியல. அதுக்கு பிறகு மிர் உஸ்மான் அலிகான், அவரே ஒரு கஞ்சன் இல்லையா, அதனால் அப்பா கிட்ட இருந்த ஷூ தச்சு போடலான்னு தோண்டிருப்பாரு அப்படின்னு தெரியல. அப்படி தோண்டும் போது அந்த ஷூக்குள்ளே இந்த வைரம் இருக்கிறத பார்க்குறாரு. அப்புறம் தான் அதை எடுத்து தன்னோட டேபிளில் பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணுறாப்புல. இதுதான் அந்த வைரத்தோட வரலாறு. இவராவது பரவாயில்ல, பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணார். அவர் அதை விட மோசரோட அப்பா செருப்புக்குள்ளே வச்சுருக்காரு, ஷூக்குள்ளே வச்சுருக்காரு. இப்போ இந்த ஹைதராபாத் நிஜாம் குடும்பம் இந்த வைரத்தை போட்டு படாத பாடுபடுத்தி எடுத்துருக்குது.
இவர்கிட்ட மொத்தம் 50 ரோல்ஸ் ராய் கார் இருந்துச்சு. அப்புறம் பென்லி, மெர்சிடிஸ் இந்த மாதிரியான காஸ்ட்லி கார் எல்லாத்தையும் சேர்த்தாங்க மொத்தம் 400 கார் வந்து இருந்திருக்குது. இந்த எல்லா காரையும் நிறுத்துறதுக்கு அரண்மனை மாதிரி செட் அமைச்சிருக்காப்புல. இந்த காருக்கெல்லாம் பெட்ரோல் போடுறதுக்கே ஒரு மாதத்துக்கு $90,000 செலவாகுமா அந்த காலகட்டத்தில். அவரோட அந்த 50 ரோல்ஸ் ராய் கார் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லுவாங்க. இந்த நிஜாம் ஒரு தடவை லண்டன் போயிருந்தாராம். அங்கே ஒரு ரோல்ஸ் ராய் ஷோரூம் இருந்துச்சான். கார் வாங்க போனாராமா. இவரை தோற்றத்தை பார்த்துட்டு நீ எல்லாம் வாங்க மாட்டேன்னு அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டாங்களாம். அதில் கடுப்பான இவர் மொத்த ரோல்ஸ் ராய் காரையும் வாங்கிட்டு வந்து ஹைதராபாத்தில் குப்பலில் யூஸ் பண்ணாராம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்தியாவில் இருக்கிற மற்ற சில மகாராஜாக்கள் கூட சேர்த்து கூட இதே மாதிரி இந்த ரோல்ஸ் ராய் குப்பல்ற கதையை சொல்லுவாங்க. அதனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இவர்கிட்ட 50 ரோல்ஸ் ராய் கார் இருந்தது என்னவோ உண்மைதான். அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. அவர் பயன்படுத்தின சில ரோல்ஸ் ராய் காரெல்லாம் இப்போவும் ஹைதராபாத் மியூசியத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காசும் பணமும் கொட்டி கிடந்தா எவ்வளவு செல்வ செழிப்பில் வாழ்ந்திருக்கணும் அவர். ஆனால் இவர் ஒரு பரம்ப ஏழையோட மோசமாக வாழ்ந்துருக்காப்புல. இவருக்கு தம் அடிக்கிற பழக்கம் இருந்திருக்குது. ஆனால் காஸ்ட்லியான எந்த தம்மையும் அடிக்க மாட்டார். சார்மினார் அப்படின்னு ரொம்ப குறைந்த விலை உள்ள சிகரெட் அதைத்தான் வாங்கி அடிப்பாராம். அதையும் வந்து 2 இழுப்பு இழுத்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 நாள் அடிப்பாராமா. சில சமயம் துண்டு பீடியை கூட குடிப்பாராம். சாக்ஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னா தூக்கியெல்லாம் வீசுறதில்ல. ஒரு நூல் ஊசி வச்சு அவரே தச்சுக்குவாராம். அவரோட செருப்பு கிழிஞ்சு போச்சுன்னா அவரே உட்காந்து செருப்பை தச்சுக்குவாராம். அவர் எப்பவும் தலையில் ஒரு தொப்பி அணிஞ்சிருப்பாப்புல. அந்த தொப்பியை பல நாள் துவைக்க மாட்டாராம். 2-3 தொப்பி தான் வச்சுக்குவாராம். பல நாட்கள் ஒரே தொப்பியை யூஸ் பண்ணி தலையெல்லாம் பொடுகு வச்சு போயிருக்குமா. அந்த அளவுக்கு கஞ்ச பிஸ்னாரியாக அவர் வாழ்ந்துருக்காப்புல. ஆனால் ஒரு விஷயத்தில் அவர் கஞ்சன் கிடையாது. என்னென்னா அவருக்கு 200 மனைவிகள். இதுக்காக ஹைதராபாத்தில் கிங் கோத்தி அப்படின்னு தனியாக ஒரு அரண்மனையவே கட்டியிருக்காப்புல. 200 மனைவிகள் கூட ஜாம்னு வாழ்ந்துருக்கிறாரு. இந்த 200 மனைவிகள் மூலமாக இவருக்கு 100கணக்கான பிள்ளைங்க. அதில் 34 பேரை தன்னோட அதிகாரப்பூர்வ வாரிசுகளாக அவர் அங்கீகரிச்சிருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் சேவகம் பண்ணுறதுக்கு அந்த அரண்மனையில் 300 வேலையாட்கள். இது போக ஹைதராபாத் நிஜாம் முழுக்க 6000-7000 பேர் வேலை பார்த்தா சொல்கிறாங்க. இந்த தனி அரண்மனையில் மட்டும் 300 வேலையாட்கள். அப்படி ஒரு பக்கம் செல்வ செழிப்பு, இன்னொரு பக்கம் தனிப்பட்ட வாழ்க்கையில் கஞ்சன், இன்னொரு பக்கம் இல்லற வாழ்க்கையில் 200 மனைவிகள் அப்படின்னு ஒவ்வொரு எல்லையிலையும் ஒரு டைப்பாக வாழ்ந்துருக்காப்புல இந்த ஹைதராபாத் நிஜாம். இப்படியே நிஜாமோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இப்போது ஹைதராபாத்துக்கு 3 ஆப்ஷன் முன்னாடி இருந்துச்சு. ஒன்று இந்தியா கூட சேரலாம், இல்லை பாகிஸ்தான் கூட சேரலாம், இல்லை தனி நாடாவே கண்டினியூ ஆகலாம். இப்போ நிஜாம் என்ன பண்ணுறாரு, தனி நாடாக தொடர்றது அப்படின்ற முடிவை எடுக்கிறாரு. ஹைதராபாத் தனி நாடாக 1948 வரைக்குமே அடுத்த 1 வருஷத்துக்கு கண்டினியூ ஆகுது. பட் இது இந்தியாவுக்கு என்ன விதமான சிக்கலை உருவாக்குதுன்னா, இந்தியான்ற ஒரு பரந்த நிலப்பரப்புள்ள நாட்டில் நடுவில் மட்டும் துண்டா ஒரு சிறிய நிலப்பகுதி ஒரு நாடாக கண்டினியூ ஆகிறது இந்தியாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. அதனால ஹைதராபாத்தை இந்தியாவோட இணைச்சிக்கணும் அப்படின்ற கோரிக்கை வலுவாக உருவாக ஆரம்பிக்குது. ஹைதராபாத்தை பொறுத்தவரையிலும் இன்னொரு வினோதமான சிக்கல் என்னன்னா, ஆட்சி பண்ற இந்த மிர் உஸ்மான் அலிகான் ஒரு இஸ்லாமியர். ஆனால் ஹைதராபாத் அப்படின்ற நிலப்பகுதியில் வாழ்ற மக்கள் பெரும்பான்மையாக இந்துக்கள். இது ஒரு விதமான கான்ஃப்ளிக்டை உருவாக்குது. அதனால ஹைதராபாத்தை இந்தியா கூட சேர்க்கறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடவடிக்கைகள் நோக்கி இந்தியா நகருது. இன்னொரு பக்கம் நிஜாம் எப்படியாவது ஹைதராபாத்தை தனி நாடாவே ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாரு. ஹைதராபாத் வந்து நடுவில் இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை. நமக்குன்னு ஒரு கடல் எல்லை இருந்துச்சுன்னா நம்ம தனி நாடாக தொடர்றது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்ச அவர் அந்த டைமில் போர்ச்சுகலோட கண்ட்ரோலில் இருந்த கோவான்ற மொத்த ஏரியாவையும் பல ஆயிரம் கோடி ரூபா விலை கொடுத்து வாங்க ட்ரை பண்ணுறாப்புல. ஏதோ ஒரு காரணத்தினால அது சக்ஸஸ் ஆகலை. பட் கோவாவை காசு கொடுத்து வாங்க ட்ரை பண்ணியிருந்திருக்கிறார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு பிறகு இதை இப்படியே நீடிக்க விட முடியாது அப்படின்னு முடிவு பண்ணுற இந்திய அரசாங்கம் ஆப்ரேஷன் போலோ அப்படின்ற பெயரில் ஹைதராபாத்துக்குள்ள இந்திய இராணுவத்தை அனுப்பி ஹைதராபாத்தை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த டைமில் பல 100 கோடி ரூபாய், பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தோட இந்தியாவிலிருந்து தனி விமானத்தில் தப்பிச்சு எகிப்துக்கு போகிறதுக்கு இவர் டிசைட் பண்ணிட்டாரு. யார்? நம்ம நிஜாம். அதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சு ஏர்போர்ட்டில் விமானம் ரெடியாக நிற்கிது. இவர் இறுதி தொழுகையை முடிச்சுட்டு நேராக போய் ஃப்ளைட்டில் ஏறி கிளம்பணும். அதுக்குள்ளே இராணுவம் உள்ள வருது. இவர் விமானத்தை பிடிக்க முடியலை. 1948 செப்டம்பர் 18 நிஜாம் சரணடைகிறார். ஹைதராபாத் இந்தியாவோட ஒரு பகுதியாக சேர்க்கப்படுகிறது. நிஜாம் அப்படி சரணடைகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணாப்புல. அதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அடுத்த 70 வருஷத்துக்கு நடந்த ஒரு சட்ட போராட்டம். இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரணடைகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மில்லியன் பவுண்டு, சுமார் 10 கோடி ரூபா, இந்த தொகையை லண்டன்ல இருக்கிற பாகிஸ்தான் தூதரோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுறாப்புல. இப்போ அதுக்கு பிறகு என்ன ஆகுது, ஹைதராபாத் இந்தியா கூட சேர்ந்துருச்சு. இப்போ இந்த பணத்தை 3 தரப்பு சொந்தம் கோருது.
ஒன்று இந்திய தரப்பு, அது எங்கள் காசு எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. இன்னொன்று பாகிஸ்தான், அது எங்கள் காசு எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. மூணாவது நம்ம நிஜாமோட வாரிசுகள், அது எங்கள் காசு தான், எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இந்த 3 தரப்புக்கும் லண்டன் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. 1 இல்லை 2 இல்லை, அடுத்த 70 வருஷத்துக்கு அந்த கேஸ் நடக்குது. அந்த எவ்வளவு 1 மில்லியன் பவுண்டு, 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த தொகை இந்த 70 வருஷத்தில் வளர்ந்து 300 கோடி ரூபாயாக மாறிடுச்சு. இப்படியே கேஸ் நடந்து கடைசியில் 2019 வருஷம் தான் லண்டன் கோர்ட்டில் தீர்ப்பு வந்துச்சு. அந்த பணம் இந்தியாவுக்கும் நிஜாமோட வாரிசுகளுக்கும் தான் சொந்தம், பாகிஸ்தானுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிச்சு. சரி, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இந்த நிஜாம் ஏதோ ஒரு காமெடி பீஸ் போல இருக்கு, ஒன்றுமே பண்ணல நாட்டுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இவர் ஹைதராபாத்தோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார். இவருடைய 37 வருஷ ஆட்சியில் ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறார். முக்கியமாக உஸ்மானியா யூனிவர்சிட்டி. அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுக்க இருந்த எல்லா கல்வி நிறுவனங்கள்லையும் இங்கிலீஷ் மட்டும்தான் பயிற்று மொழி அப்படின்னு இருந்த நிலைமையில் உருது மொழியை பயிற்று மொழியாக கொண்டு தொடங்கப்பட்ட முதல் யூனிவர்சிட்டி இந்த உஸ்மானியா யூனிவர்சிட்டி தான். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், ரயில்வே, ஏற்கனவே பார்த்தது போல் ஏர்போர்ட், நிறைய அணைக்கட்டுகள், ஒஸ்மான் சாகர், ஹிமாயத் சாகர் அப்படின்னு 2 அணைக்கட்டு, இப்படி எக்கச்சக்கமாக இவர் உருவாக்கியிருக்காப்புல. ஹைதராபாத்தில் இன்றைக்கி இருக்கிற உயர்நீதிமன்றம், ஹாஸ்பிட்டல், ஸ்டேட் பேங்க் அப்படின்னு இந்த நவீன ஹைதராபாத்தோட முகத்துக்கு அஸ்திவாரம் போட்டவர் இவர் தான். அதே போல் என்னதான் இவர் இஸ்லாமிய ஆட்சியாளராக இருந்தாலும் கூட தன்னோட ஆட்சி பரப்பில் வாழ்ந்த இந்துக்களுக்கு ஒரு பாதுகாவலராக விளங்கியிருக்கிறாரு. கோயில்களுக்கு தாராளமாக நிதி கொடுத்துருக்கிறாரு. ஹைதராபாத் ரீஜனில் இருந்த ஏராளமான கோயில்களுக்கு 2 லட்சம் ஏக்கர் நிலத்தை தானமாக அரசாங்கம் சார்பாக கொடுத்துருக்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட பாசிட்டிவ் அம்சங்களும் இந்த மிர் உஸ்மான் அலிகானுக்கு இருக்குது. ஹைதராபாத் இந்தியா கூட சேர்க்கப்பட்ட பிறகு இந்த நிஜாமுக்கு பழைய அதிகாரமும் பழைய மவுசும் இல்லை, சராசரியாக ஒதுங்கிட்டாப்புல. அப்புறம் 1956 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டப்போ ஹைதராபாத்துக்கு ஒரு மாநில அந்தஸ்து கூட இல்லாமல் ஒரு நகரமாக சுருங்கி போயிடுச்சு. பழைய பவர் அந்தஸ்து எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஒரு தனி மனிதனாக, எந்த அதிகாரமும் இல்லாத சராசரி மனிதனாக வாழ்ந்து 1967 தன்னோட 80வது வயசில் மிர் உஸ்மான் அலிகான் இறந்து போகிறார். இவரோட வாரிசுகள் பல பேர் ஒட்டமான எம்பையர்லாம் திருமண உறவுகள் வச்சுருந்துருக்காங்க. இவருக்கு 100கணக்கான மனைவிகள், எத்தனையோ வாரிசுகள் இருந்தாலும் கூட அவருடைய பேரப்பிள்ளை மொஹரம் ஜா அப்படின்னு ஒருத்தர் தான் இவரோட வாரிசாக தேர்ந்தெடுத்தார். நிஜாம் இறந்து போன பிறகு அந்த மொஹரம் ஜாவுக்கு எதிராக நிஜாமோட 100கணக்கான வாரிசுகள் கிளம்பி வந்து சொத்துக்களில் பங்கு கேட்டு கேஸ்லாம் போட்டாங்க. 500க்கும் அதிகமான வழக்குகள் இந்தியாவிலையும் பல வெளிநாடுகள்லையும் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு உரிமை கோரும் அந்த வழக்குகள் இப்போ வரைக்கும் பல நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்குது. இந்த ஹைதராபாத் நிஜாமோட வாழ்க்கை நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, தனிப்பட்ட அந்த ஒரு மனிதரின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் எப்படி எக்ஸ்ட்ரீமாக உலகத்தோட நம்பர் 1 பணக்காரராக இருந்தார், இன்னொரு பக்கம் கஞ்சனாக இருந்தார். அப்புறம் ஹைதராபாத் அப்படின்ற ஒரு நவீன நகரத்தை எப்படி வடிவமைக்கிற சிற்பியாக இருந்தார், இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு அவரோட பங்கு என்ன, இப்படி பல விஷயங்களை அவர் உணர்த்துறார். அதே நேரம் அந்த காலகட்டத்தில் இந்திய மகாராஜாக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு இவரோட லைஃப் ஒரு குறுக்குவெட்டு தோற்றமாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதுபோல் ஹிஸ்ட்ரியில் நாம் இன்னைக்கு படிக்கிற எத்தனையோ மகாராஜாக்களுக்கு பின்னாடி இப்படி வினோதமான பல கதைகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஸ்ட்ரேஞ்சான வேறு சில மகாராஜா கதைகளோட இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். நன்றி.